ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இல்லை. அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக அமையவில்லை. ஒரு நாள் மிகவும் மனமுடைந்து இரவு நேரத்தில் தனியாக நடந்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும்: ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? அவன் நடந்து கொண்டே இருந்தான். தூரத்தில் ஒரு சிறிய சிவன் கோவில் தெரிந்தது. அவன் யோசிக்காமல் அந்த கோவிலுக்குள் சென்றான். அங்கே யாரும் இல்லை. ஒரு சிறிய விளக்கு மட்டும் சிவலிங்கம் முன் எரிந்து கொண்டிருந்தது. அவன் அமைதியாக சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதையும் சொல்லவில்லை. ஆனா அவன் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. அந்த இரவு மகா சிவராத்திரி. அவன் அறியாமல் அந்த இரவு முழுவதும் அங்கேயே இருந்தான். அவன் எதையும் கேட்கவில்லை, எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அந்த அமைதி அவனுக்கு ஒரு உணர்வு கொடுத்தது. நீ கைவிடாதே. சிவன் பேசவில்லை. ஆனா அந்த அமைதி அவனை மாற்ற ஆரம்பித்தது. அந்த நாளுக்குப் பிறகு அவன் வாழ்க்கை உடனே மாறவில்லை. ஆனா அவன் மனம் மாறியது. அவன் பயப்படவில்லை. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் புரிந்து கொண்டான், மகா சிவராத்திரி என்பது ஒரு அதிசயம் நடக்கும் நாள் அல்ல. அது நம்முள் இருக்கும் சக்தியை நாம் உணரும் நாள். சிவன் வெளியே இல்லை, நம்முள் இருக்கிறார். நீங்கள் இப்போது கஷ்டத்தில் இருந்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். அமைதியாக இருங்கள். உங்கள் நேரம் வரும். மகா சிவராத்திரி அது ஒரு இரவு மட்டுமல்ல. அது உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். ஓம் நம சிவாய.